ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல 8th சம். இந்த அல்ஜிப்ரால எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் கிராஃப்பா. ஓகே, இந்த எக்ஸசைஸ்ல 8th சம். இப்போ நல்லா கவனிங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலே 2 டேப்லர் காலம் போட்டுப்போம், ஆமாவா? பட் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும், ஆமாவா? ஸோ ஒரு கோடு. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இப்போ என்ன பண்ணணுங்கன்னா, இந்த எக்ஸை கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்து கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த மைனஸ் 1 கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்து கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 3 பிளஸ் 3x, மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்டூ பிளஸ் 3 மைனஸ் 3. ரைட்டா? இப்போ இங்கே லைக் டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா நம்மள அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பிளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் கண்ணா என்னோட ஈக்குவேஷன். இதுக்கு தான் நான் டேப்லர் காலம் வரையணும், சரியா? ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ டேப்லர் காலம் 1 எந்த ஈக்குவேஷனுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. ஓகேவா? செகண்ட் டேப்லர் காலம் செகண்ட் ஈக்குவேஷனுக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. வேற என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டு அதுல வர ஆன்சர் தான் எனக்கு செகண்ட் டேப்லர் காலம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா நான் 1ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஸோ பிளஸ் பிளஸ் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ். ஸோ 3x பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், 3ல 6ல 3 போச்சுன்னா மிச்சம் 3. ஓகே, இதுக்கு தான் நான் செகண்ட் டேப்லர் காலம் வரைய போறேன். இப்போ டேப்லர் காலம் 2 3x plus 3. ஓகே, செகண்ட் டேப்லர் காலம் ஈஸி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் பார்ப்போம். இங்கே நல்லா பாருங்க, வேரியபிள் எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ் அப்படியே போட்டுப்பேன். மிச்சம் இருக்கிற 3 டேர்மையும் தனித்தனியா வித் சைன் எழுதிப்பேன். மைனஸ் 3. ஓகே, இப்போ எக்ஸ்ல நான் என்ன நம்பர் வேணாலும் போடலாம், நான் அஷ்யூம் பண்ற நம்பர் தான். பட் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுப்பேன். ஓகேவா? அப்போ எப்படி சார் கொஸ்டின் தகுந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ட்ரீ ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா மைனஸ் 6 அப்படியே எடுத்துப்பேன். இங்க எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா மைனஸ் 1. சரியா? சாரி, எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1, நம்பர் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ நடுவில் மைனஸ் 1ன்னு எடுத்து இங்கே போட்டுக்கணும். இப்போ 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 6 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு மைனஸ் 1 கிடைக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே அடிச்சிடலாம், 2 3s are. ஓகேவா? ஸோ 2 3s are. இதை இந்த 2ஐயும் 3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணாதானே எனக்கு 1 கிடைக்கும். ஆனால் எனக்கு மைனஸ் 1 வேணும். ஸோ சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் ஒரு 2 நம்பரை நான் மைனஸ் பண்ணுறனோ அப்போ அந்த 2 நம்பருக்கும் வெவ்வேறு சைன் இருக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். சரியா? ஸோ இப்போ மைனஸ் 1, இங்கே பெரிய நம்பரில் இருக்கிற சைன் ப்ளஸ் 1. எனக்கு என்ன தேவை? மைனஸ் 1 தான் தேவை. ஸோ அப்போ மைனஸ் 1 இருக்கிற இடத்துல 2க்கு நேரம் என்ன இருக்கு? ப்ளஸ். மைனஸ்க்கு நேரம், அது 3க்கு நேரம் மைனஸ். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால டிவைடட் பை எக்ஸ், அதனால டிவைடட் பை எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது நீங்களே சொல்லுங்க, எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சு போச்சா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 3. இப்போ கண்ணா நீங்க போடுற இந்த எக்ஸ்ல நீங்க என்ன நம்பர் வேணா போடலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல மைனஸ் 2வும் பிளஸ் 3யும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க பாரு, மைனஸ் 2வும் பிளஸ் 3யும், மைனஸ் 2 மைனஸ் 1 0 1
2 3 அல்லது 4. பாருங்க இப்போ இதில் -2 வந்துருச்சு, 3யும் வந்துருச்சு, +3யும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஹென்ஸ் சால்வ் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சரே ஆக்சுவலா, -2 -3. ஆனா அவங்க ட்ரீ ஃபேக்டரைசேஷன் ஜஸ்ட் சால்வ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர், நீங்க கிராஃப் பக்கமே போக தேவையில்ல. ஆனா அவங்க டிரா கிராஃப்னு கொடுத்துருக்கிறதுனால இதே ஆன்சரை நீங்க கிராஃப்ல கொண்டு வரணும். உங்களுக்கு புரியுதா? இதை சால்வ் பண்ணணும், பட் கிராஃப்ல இதே ஆன்சர் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. ரைட், எக்ஸுங்கிறது 2னா x² 4, ஆமாவா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்றது 2னா x²ன்றது 4, எக்ஸ்ன்றது 1 -1னா x²ன்றது 1. ஸோ 0 1 4 9 16. அடுத்தது 2x. இந்த x இருக்கிற இடத்துல -2 போடுங்க. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 2x, x இருக்கிற இடத்துல -2 போட்டா ஆன்சர் -4, ஆமாவா? ஸோ -4. அடுத்தது x இருக்கிற இடத்துல -1 போட்டா ஆன்சர் -2. x இருக்கிற இடத்துல 0 போட்டு x இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா ஆன்சர் 0. 1 போட்டா 2, 2 போட்டா 4, 3 போட்டா 6, 4 போட்டா 8. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க -3 -3 -3 -3. நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்தது லாஸ்டா x² + 2x - 3 சால்வ் பண்ணணும். x² + 2x - 3. பாருங்க, +4 -4 கேன்சல் ஆயிடுமா? ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தால் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் இங்கே -3 மட்டும் இருக்கும். ஸோ -5 + 1 என்னது? -4. அடுத்தது இங்கே -3. ஸோ இங்கே பாருங்க, 1 + 2 3யா? 3 - 3 நான் என்ன சொன்னேன்? கேன்சல் ஆயிடும்னு சொன்னா ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தால் கேன்சல் ஆயிடும்ட்டு. அடுத்தது இங்க 8 8 - 3 5. அடுத்தது இங்க பாருங்க 15 - 3 12. அடுத்தது இங்க பாருங்க 16 + 8 என்ன? 24. 24 - 3 21. முடிஞ்சு போச்சா? கரெக்டா நான் போட்டது? 24, யா கரெக்ட். சரியா கண்ணா? இப்போ பிளாட் பண்ணுங்க. பிளாட் செட் எழுதிக்கோங்க. பிளாட்னு போட்டுட்டு பிளாட் -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5. எனக்கு 3 வரைக்கும் இருந்தா போதும். 3, 12. ஏன்னா நான் என்னோட டேப்லர் காலம்ல எனக்கு 3 மட்டும் இருந்தா போதும். 3 வரைக்கும் இருந்தா போதும். ஓகே, அடுத்தது செகண்ட் டேப்லர் காலம் பிளாட் பண்ணலாம். செகண்ட் டேப்லர் காலம்ல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அடுத்து 3x, அடுத்து 3. இது ஈஸி. செகண்ட் டேப்லர் காலம்ல டிஃபால்ட்டா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, -2 0 2, அவ்வளோதான். ஸோ 3xல -2 3x இருக்கு. இப்போ இங்க பாருங்க, 3x x இருக்கிற இடத்துல நான் -2 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? -6. x இருக்கிற இடத்துல 0 போட்டா 0, x இருக்கிற இடத்துல 2 போட்டா 6. அடுத்தது 3. இது அப்படியே போட்டு இப்போ லாஸ்ட் 3x + 3. ஸோ இங்க -3, இங்க 3, இங்க 9. இப்போ டேப்லர் காலம் பிளாட் பண்ணி இது பிளாட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் ஆன்சர். பிளாட் பண்ணுங்க. -2 இருக்கும்போது -3, 0 இருக்கும்போது 3, 2 இருக்கும்போது 9. முடிஞ்சு போச்சு. இந்த 2 டேப்லர் காலமையும் பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணி இந்த 2 கர்வும் மீட் ஆகிற இடத்துல இருந்து எக்ஸ்ல எங்க பிளேஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். வாங்க கிராஃப் வரைவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டேப்லர் காலம் 1, இது நம்மளோட டேப்லர் காலம் 2. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கிராஃப் பிளாட் பண்ணலாம். -2 -3 இங்க, சரியா? ஸோ -2, -3. அடுத்தது -1, -4 இங்க. ஓகே, கிளியரா எழுதிடுறேன்.
இந்த பாயிண்ட் வந்து -2, -3. அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து -1, -4. அடுத்தது 0, -3. 0 வந்து இந்த இடத்துல இருக்கு. -3 y-ல இங்க இருக்கு. ஸோ அப்போ 0, -3. அடுத்தது 1, 0 இங்க. ச்சே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிராஃப். இல்ல, பார்த்தோன்னே ஒரு கர்வ் வந்துருச்சு நமக்கு. இந்த இங்க இப்படி வந்து இப்படி வரும் அந்த கர்வ், இல்லையா? ரைட். அடுத்தது 2, 5. 2, 5 வந்து இங்க 4க்கும் 6க்கும் நடுவில் தானே 5 இருக்கும். ஸோ 2, 5. அடுத்தது 3, 12. 3, 12 முடிஞ்சு போச்சாங்கண்ணா. இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணு. முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் டேபுலர் காலம்ல இருக்க கிராஃபை பிளாட் பண்ணு. ஸோ 2, -3 இங்க அதே பாயிண்ட். ஸோ -2, -3 அதே பாயிண்ட். -2, -3 இது ஒரு பாயிண்ட். அடுத்தது 0, 3. எக்ஸ்ல 0, 3 இங்க 0, 3. அடுத்தது 2, 9 இங்க 2, 9. 2, 9. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாமா? எஸ். இப்போ நல்லா கவனிங்க. 2 இடத்துல எனக்கு என்னோட ரெட் கர்வும் பர்பிள் கர்வும் மீட் ஆயிருக்கு. ஒன்று இந்த இடம், நல்லா பாருங்க, இந்த இடம். இன்னொன்று இந்த இடம். நாம் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து எழுதுவோம். ஆமாவா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 பாயிண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்க வர நல்லா கவனி. இப்போ இதை எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்படி ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது இதை எடுத்து கீழே ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் தான் என்னோட ஆன்சர். என்னோட ஆன்சர் என்ன? இந்த 2 பாயிண்ட் தான் என்னோட ஆன்சர். என்னது என்னோட ஆன்சர்? -2. இங்க என்ன ஆன்சர்? +3. இப்ப கிராஃப் வரைஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்படி கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்கத்தான் அவங்களும் சொல்றாங்க. நார்மலா சால்வ் இருந்தா நான் இப்படியே கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா அவங்க கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்க சொன்னால இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். கணக்கு எல்லா சம்மும் கிட்டத்தட்ட 12 சம் இந்த எக்ஸசைஸ்ல எல்லா சம்முமே போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்து ரெகுலரா படிங்க. இப்பயே இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? மறக்காம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ரெண்டுமே 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் தான். இதுல இருந்து எந்த சேஞ்சுமே வராது. எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஒரு யூனிட்டா எடுத்திருக்கேன். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3. ஸோ 1 யூனிட். இங்க ஒய் ஆக்சிஸ்ல 2 யூனிட்டா எடுத்திருக்கேன். ஸோ 2 யூனிட். முடிஞ்சிருச்சு ராஜா. சரியா? ஆக்சிஸ் எழுதி வச்சுக்கோ. தேங்க்யூ கண்ணா. படிங்க. ஆல் தி பெஸ்ட்.